இன்றைக்கி டின்னர் மெனு என்னென்னு பார்க்கலாமா? ஒரு சில டைம் போர் அடிக்கும்ல, சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல். அந்த மாதிரி ஒரு டே தான் இன்றைக்கி எனக்கு. சரி மேகி பண்ணலாம். யூஸ்வலாக என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் மேகிலாம் ரொம்ப ரேர் தான் யூஸ் பண்ணுறது. ஆனால் வாங்கி வச்சுருப்பேன் எப்போயாவது அவசரத்துக்கு. இந்த மாதிரி மூடு டல்லாக இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வாங்கி வச்சுருப்பேன் ஃப்ரிட்ஜில். வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி கொஞ்சமாக ஆயிலில் அதை வதக்கின்னு இருக்கேன். சரி அன்ஹெல்த்தின்னு தெரியும், இருந்தாலும் அதில் கேரட் பீன்ஸ் எல்லாம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு வெங்காயம் கேரட் பீன்ஸ் போட்டு வதக்குறேன். இந்த காய்கறிக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டுருக்கேன். இது ஆக்சுவலி வெஜ் ஆட்டா நூடுல்ஸாக வீட் நூடுல்ஸாக வாங்கினேன். மேகியோடது வீட் நூடுல்ஸ். அதுவும் மேகி பேக்கெட்டில் இருக்குல்ல அந்த மசாலா, அது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா நம்ம கார மிளகா அப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு. ஆனால் இந்த பவுட்ரே நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டேன். காய்கறிலாம் வெந்துடுத்து. நான் இன்றைக்கி ஒரு 3 மேகி பண்ண போகிறேன். அதனால் அந்த கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுருக்கேன். விட்டுன்ட்டு இந்த காய்கறி வதங்கி இது கொஞ்சம் இந்த தண்ணியில் கொதிக்கட்டும். கொதித்த உடனே மேகி பேக்கெட்டை போட்டால் ஈன் ஸ்டைலில் மேகி ரெடி. ஆக்சுவலி மேகியை வந்து தனியாக ஹாட் வாட்டரில் வேக வச்சு எடுத்துன்ட்டு அதில் காய்கறிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்ல குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக காட்டும். இது வந்து ஈஸியாக இருக்கும், ஆனால் டக்குன்னு முடிச்சுன்னு டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாய்.